14ஆம் வசனம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதிலுள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள். இதோ வானங்களும் வானாதி வானங்களும் என்று சொல்லி பாருங்கள். தொடர்ந்து ஏன் வானங்களை குறித்து தேவன் பேசுகிறார் என்று நான் யோசித்தேன். ஒவ்வொரு முறையும் வேறு ஏதாவது பேசும்படியாக நான் கேட்டபொழுது என் உள்ளத்துக்குள்ளாக தொடர்ச்சியாக இதை குறித்து தான் கர்த்தர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். என் தேவ பிரசனத்தை நான் தெளிவாக உணர்கிறேன். காரணம், நம் தேவன் 2000 ஆண்டுகள் முன்பாக பூமியில் மாம்சமாய் வந்த தேவன் 33 ஆண்டுகள் உலகத்தில் வாழ்ந்து சிலுவையிலே தன் ஜீவனை விட்டு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்து 40 நாட்கள் தன்னை உயிரோடு கூட காண்பித்து பரலோகத்துக்கு வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற காரியத்தை அந்த இடத்திலிருந்து கலிலேயன் சொல்லப்படுகிற அந்த ஊரிலிருந்து அநேக ஜனங்கள் பார்க்கிறார்கள். அப்படி செல்லும் போது அவர் சொன்னார், நான் மறுபடியும் வருவேன், நிகழ்ந்து வருவேன், வானத்திலிருந்து இறங்கி வருவேன் என்று சொல்லி. அதனால்தான் நம்முடைய நோக்கம், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய வாஞ்சையெல்லாம் வானத்துக்குரியதாக இருக்க தேவன் விரும்புகிறார். எடுத்து நாம் வாசிப்போம். எரேமியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும் காட்டுப்புறாவும் கொக்கும் தகவிலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள். கர்த்தர் உரைக்கிறார். யார் அறிகிறது? பறக்கின்ற பறவைகளை குறித்து சொல்லப்படுகிறது. எங்கே பறக்கிறது? ஆகாயத்தில் பறக்கிறது. அது பூமியிலே வந்து இறங்கினாலும் கூட மறுபடியும் எந்த கனெக்ஷன்ல போடுறது? ஆகாயத்துக்குரிய ஒரு கனெக்ஷன் வந்து யாருக்கு இருக்கிறது? பறவைகளுக்கு இருக்கிறது. இன்றைக்கு அவர் சொல்லுகிறார், காலத்தையும் நேரத்தையும் யார் அறிகிறது? பறவைகள் அறிகிறது. என் ஜனங்கள் என்ன செய்யவில்லை? நியாயம் என்று சொன்னால் சத்திய கமாண்டருக்கு இதைதான் அறியவில்லை. வேதம் சொல்வதை அறியாதபடிக்கு தன் ஜனங்களை குறித்து பேசுகிறார். அவர் யார்? அவர் வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் யாவையும் உண்டாக்கினவர். அவருடைய ஜனங்கள் எதை நோக்கி பார்க்க விரும்புகிறார்? அவரை நோக்கி பார்க்க விரும்புகிறார். இந்த பூமியிலே அவரை பார்க்க முடியாது. எந்த உருவத்திலேயும், எந்த சிற்பத்திலேயும், எந்த இயற்கையிலையும் அவரை பார்க்க முடியாது. அவருடைய முழுமையெல்லாம் வானத்துக்குரியதாக இருக்கிறபடியினாலே இன்னும் ஒரு வசனம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். ஜீசஸ். மேலும் மன்னானுடைய சாயலை நாம் அணிந்திருப்பது போல வான அவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். நாமும் அவருடைய வானவருடைய சாயலை அணிந்து கொள்வோம். நடுங்க நம்ம சாயல் இருக்க மண்ணில் தான் நம்ம சாயல் இருக்கிறது. அதே என்ன செய்கிறது? வானவருடைய சாயல். உங்க பிள்ளைங்க யார் சாயலா இருப்பாங்க? சாயலா இருப்பாங்க. யார் சாயலா இருப்பாங்க? சொல்லுவாங்க, அந்த கண்ணுக்கு கூடி சேர்ந்து அம்மா மாதிரியே இருக்கு சாயல். அது போல இங்க சொல்லுகிறதா, பறவை மண்ணில் தான் இருக்கிறது. அது சாயல் எங்க மாறுகிறது? பார்க்கும் போது ஆகாயத்தில் மாறுகிறது. காரணம் என்ன? அதனுடைய சாயல் பூமியிலையும் என்ன செய்கிறது? அது புசிப்பதற்கு இறங்கி வருகிறது, மறுபடியும் செல்கிறது, பறக்கிறது. அது போல் தான் இங்க சொல்லுகிறதா. மறுபடியும் வாசிங்க. மேலும் மன்னானுடைய சாயலை நாம் அணிந்திருப்பது போல வானம் அவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம்.
வானவருடைய சாயலை அணிந்து கொள்ளுங்க. மண்ணான சாயல் தான் இருக்கு. எனக்கு நம்ம எங்க இருக்கிறாங்க? மண்ணான சாயல் தான் இருக்கிறது. தேவ எதிர்பார்ப்பு என்ன? நான் வானவர் சாயலை மாறணும். யாருடைய சாயலை மாறணும் அப்படின்னு இருக்கு. மரக்குணம் இல்ல, நேச்சர் மாறணும். யாருடைய சாயல்? தன்மைகள் மாற வேண்டும். ஆகாயத்தினுடைய பறவையானது செய்கிறது, பூமியிலும் வசிக்கிறது, அதே பறக்கிறது. காரணம் என்ன? அதற்கு நியாயம் தெரிகிறது, காலம் தெரிகிறது, நேரம் தெரிகிறது. என் ஜனங்களோ காலத்தையும் நேரத்தையும் அறியாமல் இருக்கிறாங்க. அவன் ஜனம் யாருங்க? வானவர் சாயலை அணிய வேண்டிய மக்கள். நாம் யாருன்னா வானவருடைய சாயலாக, வானவருடைய தன்மையாக, வானவருடைய பேச்சாக, வானவருடைய சிந்தையாக வாழ்வதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். பூமிக்குரியவர்கள் தான், பூமிக்குரிய தன்மை எல்லாம் இருக்கிறது. ஆனால் இந்த தன்மை மாற செய்யப்படுகிறது. வானவருடைய சாயலை அணிவோம். ஃபியூச்சர் யாரா மாறணுமோ? இயேசு கிறிஸ்துவோடு கூட 3.5 வருஷம் சீஷராகிய பேதுரு இருக்கிறார். அங்கே சிலுவையில் அறையபடியாக விழாக்குண்டத்தில் இயேசுவை கொண்டு போன பிற்பாடு வெளியிலே அவர் நின்று கொண்டிருக்கிறார். ஏராளமான ஜனங்கள் அங்கே பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு சிலர் சொல்லுகிறார்கள், நீ யாரோடு கூட இருந்தவர்? இயேசுவோடு கூட இருந்தவர் அல்லவா? இல்லைங்க, இயேசுக்கு இருந்த சம்பந்தம் இல்லை. என்ன உங்க பேச்சை, நீ பேசுற பேச்சை கேட்டால் யாரு தெரிந்து? இயேசு போல பேசுறியே. உன்னுடைய பாவனைகள் யார் போல இருக்கிறது? சொல்லுங்க, யார் போல இருக்கிறது? இல்ல இயேசுவோடு தான் இருந்திருக்கிறார். இல்ல இல்லப்பா, உன்னுடைய செய்கை, உன் பாவனை, உன் பேச்சு, உன் நடனம் இருக்கு. மாம்சமா இருந்த போதே அந்த தன்மை பேருக்குள் இருந்தது. தேவன் ஆவியாக நமக்குள் வாசம் செய்கிறாரே. என் சாயல், என் வாழ்வு, என் ஜீவியம், இந்த குடும்பம் யாருடைய சாயலாக இருக்கிறது? யாரை போல் இருக்கிறோம்னா அதற்காக தான் தேவன் வானங்களை குறித்து பேசிக் கொண்டு வருகிறார். இதை இந்த வசனங்களை தியானிக்கும் போது யோசிச்சேன், இல்ல அது என் சாயலா மாறினையா? நீ பூமிக்குரிய இருந்தா பறவை செய்யறது பூமிக்குள் புசிக்கிறதா? ஆனால் எப்ப வருது? ஆகாயத்துக்கு கனெக்ஷன் இருக்கு. அப்ப நமக்கும் தேவனுக்கு ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா? இருக்கணும். ஏன்னா இந்த உலகம் துன்பமான உலகங்க. இந்த உலகம் துயரமான உலகம் இருக்கு. இந்த உலகத்தில் எங்க பார்த்தாலும் துயரம் தான். ஆனால் துன்பம் இல்லாத ஒரு தேசம் நமக்காய் உருவாக்கப்படுகிறது. அந்த சாயலை அணியும் போது அவரை பார்க்க முடியும். துன்பம் இல்லை, அங்கே தொல்லைகள் இல்லை, பஞ்சம் இல்லை, அங்கே பசியும் இல்லை, துன்பம் இல்லை, அங்கே தொல்லைகள் இல்லை, பஞ்சம் இல்லை, எங்கே பசியும் இல்லை. புதர்கள் போல நானும் இருப்பேன், புதர்கள் போல நானும் இருப்பேன். என் தூயவரின் கட்டளையை செய்து முடிப்பேன், என் தூயவரின் கட்டளையை செய்து முடிப்பேன். வானவீதியிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். வானவீதியிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்ந்தேன். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்ந்தேன்.
ஏற்றுக்கொள்ளுவார். வானவீதியிலே என் மன்னன் வருவார். மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன். என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன். என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். வானவீதியிலே என் மன்னன் வருவார். மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்வார். வானவர் சாயல், வானவர் சாயல் தேவ அழைப்பு இந்த பூமிக்குரிய ஐக்கிய அழைப்பு அல்ல. அவர் அங்கே இருக்கிறார். நான் எங்கே போவேன்? அங்கே போவேன். துன்பம் உண்டா? துன்பம் இல்லை. துயரம் உண்டா? துயரம் இல்லை. பஞ்சம் உண்டா? பஞ்சமும் இல்லை. அங்கே இங்க என்ன உண்டு? துன்பம் குடும்பத்தில் உண்டா இல்லையா? உண்டு. துயரம் இருக்கிறதா இல்லையா? உண்டு. ஆனால் அங்கு என்ன இல்லை? துன்பம் இல்லை. அதனால் அவசாயம் மாற வேண்டும். 3.5 வருஷம் அவரோடு கூட இருந்தார். நான் எத்தனை வருஷம் அவரோடு கூட பழகிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எத்தனை நாட்கள் ஆகிறது? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எத்தனை மாதங்கள் ஆகிறது? தேவனை ஏற்றுக்கொண்டு எத்தனை வருஷங்கள் ஆகிறது? இன்னும் அவர் சாயம் இல்லாவிட்டால், இன்னும் அவர் தன்மை இல்லாவிட்டால், இன்னும் அவருடைய தாகம் எனக்கு இல்லாவிட்டால், இன்னும் அவரை குறித்து எனக்கு வாஞ்சை இல்லாவிட்டால் நான் யார் சாயலா இருக்கிறேன்? நாம் பிள்ளைகள் நாம் சாயலா இல்லாவிட்டால் பார்ப்பது குழப்பமாய் இருக்கும், தடுமாற்றமாய் இருக்கும். காரணம் என்ன? அது உங்கள் பிள்ளை உங்களை போல் சாயலா இருக்க வேண்டும். நாம் யார்? தேவ ஜனங்கள். அவரை துதியை சொல்லிக் கொண்டு வருவார்கள் என்று ஏங்குகிற தேவனாய் இருக்கிறாரே. இங்க சொல்லுகிறார், நாளை முதலாய். எது முதலாய்? நாளை முதலாய் காலத்தை அறிகிறது என் ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கிறீங்க. எவ்வளவு வேதனையாய் பேசியிருப்பார் யோசித்து பாருங்கள். அந்த வார்த்தையை அவர் இங்கே சொல்கிறாரே, சொல்லும் போது அந்த வார்த்தையிலே படிக்கின்ற வார்த்தை ஒரு எழுத்தாய் இருக்கிறது. எந்த கோணத்திலே தேவன் பேசியிருப்பார்? எப்படி இருக்கிற அந்த காரியம்? ஒரு பறவையை குறித்து சொல்லுகிறாரே, அற்பமாக அந்த பறவை குறித்து சொல்லுகிறாரே. நாளை யார் விரும்புவார்கள்? அது எங்க இருக்கிறது? சேற்றிலே கெடுதியவனத்தில் இருக்கிறது. அது அறிகிறதா? ஆண்டவரை தெரியவில்லை. இயேசுவை புரியாதபடி அல்லவா வாழ்கிறோம். தெய்வத்தை தெரியல நமக்கு. ஓடுது, காலம் ஓடுகிறது, ஓடிக்கொண்டிருக்கிறது. நேற்று முன்தினம் ஒரு சகோதரர் மேல ஏறி போயிருக்கிறார். நேற்று பிணமாகிவிட்டார், மரித்து போய்விட்டார். கீழே விழுந்து யோசித்திருப்பாரா விழப்போகிறோம் என்று? சிந்தித்திருப்பாரா விழப்போகிறோம் என்று? இல்லை. உலகம் எப்படி இருக்குமோ, என் காலம் வீணா, என் காலத்தை அறியாமை ஓடுகின்றன. எனக்கும் என் தெய்வத்துக்கும் உள்ள உறவு என்ன? யார் அவர்? யார் அவர்? தூரமானவரா? ஒருவருக்கும் அவர் தூரமானவர் அல்ல. தடவியாலும் கண்டுபிடிக்க முடியாத சமீபமான பக்கத்தில் இருக்கிறார். பக்கத்தில் இருக்கிற அந்த பரிசுத்தரை, பக்கத்தில் இருக்கிற அந்த பரலோகத்தின் தேவனை, பக்கத்தில் இருக்கிற அந்த வானாதி வானவரை தெரியாம நான் போயிட்டு இருக்கிறேன். நாளைக்கு தெரிகிறது, கொக்குக்கு தெரிகிறது, காற்று புறாக்களுக்கு தெரிகிறது, தகையெல்லாம் உயிருக்கு தெரிகிறது. யாருக்கு தெரியவில்லை? எல்லாம் எனக்கு தெரியும். இயேசுவை தெரியல எனக்கு. யாருக்கு தெரியவில்லை? இயேசுவை ஆராதிக்கிற எனக்கு எல்லாம் தெரிகிறது. என்னை பாதுகாக்கிற தெய்வத்தை தெரியாம ஓடிட்டு இருக்கிறேன். காலம் வீணாய் போகிறது, நேரம் வீணாய் போகிறது.
இனிவரும் காலம் எப்படி என்று சொல்ல முடியும். அதனால் அங்கே பார்க்கிற வண்ணமாக மறுபடியுமாக 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19 வாசிப்போம். 40 மேலும் மன்னானுடைய சாயலை நாம் அணிந்திருப்பது போல. மன்னாருடைய சாயலை அணிந்திருப்பது உண்மைதாக 2 பிரமாணம் இருக்கிறது. பவுல் சொல்கிறதா, எனக்குள்ள 2 பிரமாணம் இருக்கு இல்லையா, நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. இதெல்லாம் யோசிச்சிருக்கும். சர்ச்சுக்கு போகணும் எப்படி போகணும்? குசுமலிங்களா ஆனா எப்படி வந்தோம்? யோசித்தது ஒன்று, செய்வது 2 பிரமாணம் உள்ள இருக்கு. பவுல் சொல்கிறார், நன்மை என்ற பிரமாணம் இருக்கிறது, தீமை என்ற பிரமாணம் இருக்கிறது. இதில் எது அதிகமாக செயல்படுகிறது? தீமை தான். சொல்வது ஒன்றும் செய்வது ஒன்றுமாக இருக்கிறது. காரணம் என்ன? மண்ணான சாயல் நமக்குள்ள மண் ஒட்டி கொண்டிருக்கிறது, ஜென்மம் ஒட்டி கொண்டிருக்கிறது. ஜென்ம சுபாவம் மாறாது. ஆனால் யாரால் மாற்ற முடியும்? பழையெல்லாம் முடிந்தன, எல்லாம் அவர்தான் மாற்ற முடியும். நான் யோசித்து பார்ப்பேன். பவுல் சொல்கிறார், பாவியிலும் பிரதானமான பாவி. தாவீது சொல்கிறார், துர்க்குணத்திலே உருவானே. நான் யோசித்து பார்க்கிறேன், நான் எப்படி மாறுகிறேன்? நான் மாறவில்லை, தேவன் மாற்றுகிறார். அவரை பார்க்க ஆரம்பித்து விட்டால், அவரை யோசிக்க ஆரம்பித்து விட்டால், அவரை சிந்திக்க ஆரம்பித்து விட்டால், காலம் நேரத்தை அறிந்து தேவனை நாம் தேடுகின்ற தேடுகை உண்மையா இருந்தா சாயல் வரும். அதுக்கு மண்ணான சாயல் தான் இருக்கிறது, மந்தான். ஆனால் நம்ம எப்படி மாற்றுகிறோம்? வானவருடைய அந்த சாயல். அதுக்கு சாயல் தான் அந்த இங்கிலீஷ்ல படிப்போம். As we have borne the image of man of dust, we shall also bear the image of heavenly man. அவங்களுடைய அந்த கற்பனையில பாத்தீங்கன்னா அதுக்கு அப்படியே யாரா இருக்கணுமோ அவளுக்கு போலதான் இருக்கணும். அதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா தேவ சாயல் இங்க இருக்கிறது. நீங்க கண்ண முன்ன யாருக்காரு? தேவன் இருக்கிறார். அதான் சாயல். அவர் சாயலை அவரை நீங்க அடிக்கடி நீங்க பாத்தீங்கன்னா தான் நீங்க அப்படியே மாற முடியும். என்ன பண்ண முடியுங்க? நீங்க அடிக்கடி ஒரு நபர்கிட்ட பேசினா அதே மாதிரி தான் பேசுங்க. அதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஒரு நடிகையே பார்த்து நம்ம நடிகை மாதிரியே பேசுவோம். என்ன பண்ணுவாங்க? அதே டைலாக் என்ன பண்ணுவாங்க? நடிகையா மாறும். என்ன பண்ணுவாங்க? ஒரு நடிகனை பார்க்கறதுக்கு அப்படியே நடந்து அந்த தலை மாதிரியே பேசுவாங்க. அப்புறம் சாயல் யார பார்க்கிறோமோ அவங்க சாயல் நமக்குள்ள வந்து வாலிபமா இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு வந்து டீட்டா அவனை பார்த்தோம்னா அவனை பார்த்து ஒரு மாடல் வந்து திருமணம் ஆகுது. அப்போ சொல்றாங்க சைடா இருக்கு என்ன பண்ணுங்க என்ன நடக்கிறாரு ஒரு செய்யா இருக்கு தேவ சாயல். அவரோடு பழக பழக பார்க்க 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 பேச 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 அவருடைய சாயல். என்னை அவர் பார்க்கும்போது இயேசுவை பார்த்தார். சிலுவையில் அறையுண்டேன், இனி இயேசுவாய் மாறிவிட்டார். இன்றைக்கு நமக்குள்ளாக மாற்றம் வரணுங்க. கொக்கு மாறுகிறது, நாரை மாறுகிறது, தகைதான் குருவி மாறுகிறது. என் ஜனம் அதை மறுபடியும் படிக்க பார்க்கலாம். எரேமியா ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. அதுவே நாரை முதலாய் தான் அதோட அர்த்தம் என்ன? அப்படி அதுவே யாருப்பா நீ என் ரத்தத்தினால் கழுவப்பட்டு கிரயத்தினால் சம்பாதித்த ஜனமல்லவா நீ, உள்ளதையே வரைந்திருக்கிற ஜனமல்லவா நீ, பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட ஜனமல்லவா நீ, உன்னை விட்டு விலகாத உறவல்லவா நான், தூங்காமலும் உறங்காமலும் காக்கிறேன் அல்லவா என் ஜனம் அல்லவா நீ. உங்கள் பிள்ளை எப்படி கண்ணும் கருத்துமாய் வளர்க்கிறோம் யோசித்து பாருங்கள். எவ்வளவு கவனமாய் வளர்க்கிறோம். உங்கள் பார்வையிட்டு விளக்காதபடி எவ்வளவு அந்த பிள்ளைகளை பாசத்தோடு நேசத்தோடு வளர்ந்து கொண்டிருக்கிறோம். அதுபோல்தான் தேவன் தாய் தன் பாலத்தை மறந்தாலும் தகப்பன் தாய் கைவிட்டாலும் எவ்வளவு அன்புள்ள தெய்வம் சொல்றாரு. நாரை முதலாய் வார்த்தை தானே பாக்குறீங்க. அந்த இடத்துல அவர் எப்படி பேசியிருப்பாரு?
அவனுடைய மனசுல இருந்தால் அந்த வார்த்தை வந்திருக்கிறது. வேத வாக்கியம் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அள்ளப்பட்டிருக்கிறது. மனசுல இருந்து கொட்டி தீர்த்து விட்டார். நம்ம சொல்லிங்களா, கொட்டி தீர்த்து என்ன பண்ணுங்க, எவ்வளவு வேதனை மனசுல கொடுத்தாரு, எப்படி பேசுறாரு பார்த்தீங்களா? இப்பதான் தெரியுது அவர் இவ்வளவு வேதனை உள்ள வச்சுக்கிறாரா. அது போதான் சொல்கிறார், நாரை முதலாய் இயேசுவே வந்து நின்று என்னை விட்டு விடுங்கள். இயேசு வந்து நம்மளோட பேசுகிறார். என்ன சொல்றாங்க? நாரை முதலாய் என் ஜனமே, என் மகளே, என் மகனே. அந்த நாரை பாரு, பார்க்க கூடாத நாரை எப்படி இருக்கிறது, நீ எப்படி இருக்கிறாய்? என்ன நேரம் தெரியுமா? எப்பேற்பட்ட காலத்தில் வாழ்கிறாய் தெரியுமா? காற்றிலே நோய் வருகிற காலத்தில் வாழ்கிறாயே, வயிறு கொடுக்கிற காலத்தில் வாழ்கிறாயே. பலம் எவ்வளவு காலம், சாமர்த்தியம் எவ்வளவு காலம் யோசிச்சு பாருங்க. இந்த நோயை யார் தடுக்க முடிகிறது? முடியலையே. பணக்காரர் தடுத்தார்களா? ஐசிவர்கள் தடுத்தார்களா? அரசாங்கம் தடுக்க முடிகிறதா? வயது உள்ளவா இருக்கிறோம், ஒரு கட்டுப்பாடு உள்ளவா இருக்கிறோம். ஆனா அந்த சராசரியில் உருவாக்கினவர் வானங்களையும் வானாதி வானங்களையும் பூமியும் உண்டாக்கின தெய்வத்தை வழிபடுகிற நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் யாராக தான் மாற வேண்டும்? அவர் வானவர், நாளை யாருவாங்க மாணவ சாயல்ல மாறணும். என்ன பண்ணுங்க, உங்க பிள்ளைங்க படிப்படியா வளர வளர உங்க பேச்சு உங்க செயல்லாம் இருக்கணும். அதுக்கு யார் செய்யறாங்க? நீங்க என்ன செய்றீங்களோ அதுதான் மாடல். யாருக்கு? உங்க பிள்ளைங்களுக்கு யாருதான் மாடல் சொல்லுங்க. நீங்க என்ன பேசுறீங்க அதான் பண்ண பிள்ளைங்க அப்படியே பேசு, அப்படியே பேசு. அதே போல ஆண்டவரை பார்க்க பேசி பேசி அப்படியே மாறணும். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ சாயம் வர வேண்டும் நமக்குள்ள, தேவ சாகு நமக்குள்ள வர வேண்டிய காலம் இது. ஒரு கட்டாயத்திலே தேவ ஜனங்கள் தள்ளப்பட்டு விட்டார். ஒரு தேவ ஜனங்களுக்கான ஒரு சூழ்நிலை இது, சரியாக வேண்டிய ஒரு காலம் இது. ஏன்னு சொன்னால் உபாகமம் 10ஆம் அதிகாரம் 13 வாசிங்க. நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும். உனக்கு நன்மை உண்டாகத்தானே கொடுக்கிறார். இதை அவருடைய கற்பனைகளும் கட்டளைகளும் நமக்கு தீமையை கொடுப்பதல்லங்க, நன்மையை கொடுப்பதற்காக தான். தடுப்பூசி எது கொடுக்குறாங்க? நன்மைக்கு தானே. நம்ம என்ன பண்ணணும்? பாதுகாப்பா பண்ண மாட்டாங்க. அது போல தேவன் கற்பனையும் கட்டளை எனக்கு நன்மை உண்டாகுங்க. கட்டளை கொடுக்கிறான். இந்த கனியை புசிக்கிறதாலே செத்தாங்களா? இல்லைங்களா? செத்தாங்களே, செத்து போனாங்களே, நாம செத்து போக போறோமே. இதோ மரித்தே, நான் செத்து போனாலும் கூட அவர் சாயலாய் மாறுவேன். அதுதான் நமக்குள்ள இருக்கிற ஒரு ஆசீர்வாதம். அதுதாங்க கிறிஸ்து எனக்கு ஜீவன். அதான் கேட்கிறது கிறிஸ்துவுக்குள்ளாக. இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே நன்மைக்காக தான் இந்த கற்பனை, உங்களுடைய சுகத்துக்காக தான் இந்த கட்டளை. இதை செய்யக்கூடாது என்று சொல்லி அதை செய்துவிட்டால் பலவித நோய் வருகிறது நமக்கு. அவர் தருவதால் குணமாக்க நம்மை அழைத்திருக்கிறாங்க, சுகத்தை கொடுக்க அழைத்திருக்கிறார். கடந்த வாரம் பெங்களூர் 6 மாதங்களுக்கு பிற்பாடு ஊழியருக்கு நடந்து போனேன். அநேக குடும்பத்துக்குள்ள கத்த சுகத்தை கொடுத்தார். ஜெபிக்கின்ற பொழுது ஒரு தாயாரை சந்திக்க போனேன். பலவீனத்தில் பாதிக்கப்பட்டு முடி பேச முடியல. அடுத்த நாளே கத்த சுகத்தை கொடுக்க ஆரம்பித்து விட்டார். கர்த்தர் தன் ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்க விரும்புகிறார். கர்த்தர் ஜனங்களை சாட்சி நிறுத்த விரும்புகிறார். சொன்னார் அல்லவா, உலகெங்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக நீங்கள் யூதேயாவிலும் சமாரியாவிலும் எருசலேமிலும் சாட்சியாக இருக்க வேண்டும் அல்லவா? நீங்க சுகமா இருந்தால் தானே பிறர் சுகத்தை பெற்றுக் கொள்ள முடியும். நான் சமாதானம் இல்லாவிட்டால், எனக்கும் சந்தோஷம் இல்லாவிட்டால், எனக்கும் நிம்மதி இல்லாவிட்டால் நமக்கு தேவன் முதலாவது கொடுக்க விரும்புகிறார். இயேசுவிற்கு ஒரு காணலை பெற்றிருக்கிறார். என்னுடைய மகள் மரண அவசியம் இருக்கின்ற போது அங்கே ஜெபிக்கும்படியா சுகத்தை கொடுக்க தேவ சமூகத்தில் போக சொல்ல, பிள்ளைகளுக்கு
அப்பத்தை நாய்க்குட்டிக்கு கொடுக்க முடியுமா? கர்த்தர் நம்ம எவ்வளவு மேன்மையை யோசிக்கிறார். அதை படிக்கும் போது நம்ம நான் யோசிச்சேன், அவ்வளவு நாயின்றாரு இல்ல சுகத்தை கொடுக்கிறாரு, நம்மை வச்சு பேசுகிறார். பிள்ளைக்குரிய ஆகாரத்தை யாரும் கொடுக்க மாட்டேன், நீங்க தாங்க சொந்தம். உலகத்துல எல்லா சொந்தங்களை விட இயேசுதான் உங்களுக்கு சொந்தம். புரிஞ்சுக்கீங்க? சொந்தம் சொந்தம் போறோம், போக போக சொந்தத்துக்கு தான் பிரச்சனையே வரும். உன் வீட்டாரே யாரு? பக்கத்து வீடு கிடையாது, மாமன் சின்ன சத்துருவம் அவன் சொந்தம் வீட்டார் தான். அம்மாவுக்கு பொண்ணுக்கு சத்துருவாங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா பைபிள படிச்சு பார்க்கும்போது சத்துருவார் தான் குடும்பத்துக்குள்ளதான் வரும். நீங்க எவ்வளவு பாசம் வைக்கிறீங்களோ அங்கதான் மோசம் வரும் உங்களுக்கு. எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, எல்லாத்தையும் கட் பண்ணிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க? எல்லாத்தையும் கட் பண்ணிடுவாங்க. அவர் தான் சார்ந்த அவர் சாயலுக்கு போகணும்னா இதெல்லாம் பண்ணுவாங்க. செடி ஒழுங்கா வளர்ந்த பண்ணுவாங்க, செடியில பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுங்க, இன்னொரு கர்த்தரை புடமிட செய்வாருக்கு. உங்களை வெறுக்கும்படிதான் அந்த குடும்பத்திலேயே என்ன பண்ணுவாருக்கு, உருவாக்கிடுவார். அவசாயம் வியாசாயிங்க அவருக்கும் அவருடைய அந்த தன்மைக்கு போவதற்காக தான் கர்த்தர் செய்கிறார். அதனால் நமக்கு நன்மைக்காக தான் இந்த கற்பனைகளும் கட்டளைகளும். படிக்கும்போது நான் என்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேற எதையும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேட்க. என்ன கேட்கிறார் நம்ம கிட்ட? உனக்கு நன்மைக்கு தானே நான் சொல்றேன், வேற என்ன கேட்ட மாட்டேன். நன்மை உண்டாகும்படியே கர்த்தரிடத்தில் கொடுக்கிறார். அதனால் இன்றைக்கு நாம் நாளை முதலாக எது இருக்கிறது, காலத்தையும் நேரத்தையும் வருகிறது. நம்ம என்ன பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் காலம் ஆகட்டும், இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். பாஸ்டருக்கு வயசாயிடுச்சு, நீங்க ஆடி பாடி நம்ம இப்பதான் ஓடி வந்து நமக்கு நான் ஆட வேண்டிய ஆட்டம் எவ்வளவு, ஓட வேண்டிய இனி ஆட வேண்டிய ஆட்டம் கிடையாதுங்க. எங்க போய் ஆட முடியும் சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க. எங்க போன லாக்டவுன் இருக்குது, அதுக்கு கல்யாணம் கூட எவ்வளவு பண்ணாங்க. இந்த மாதிரி ஆட முடியாத ஒரு காலம் வந்தாச்சு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது ஆட வேண்டிய காலம் அல்ல, உலக ஆடலாம். நான் விவசாயத்தை மாறடைக்கப்பட்டிருக்கிறேன். அவசாயம் எனக்கு எனக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆனால் அது அழகு கிடையாது. நான் அனுபவிக்கிற என்ன கிடையாது, இதை விட அனுபவம் இருக்குல்ல. துன்பம் இல்லை, அங்கே துயரம் இல்லை, பஞ்சம் இல்லை. அந்த மாதிரி இங்கே துன்பம் இருக்காது தெரியுங்களா? உங்க துக்கம் சந்தோஷமாக இங்கே தேவன் நமக்கு வேண்டிய நன்மைகளை கொடுக்கிறார்கள். ராஜ்யம் வருவதாக இங்கேயே சந்தோஷம் வருது. ஒரு சிலரை பார்த்து அப்படி யோசிக்க உள்ள அப்படி ஒரு என்ன புரியாத ஒரு சந்தோஷம் நான் பார்த்துருக்கேன். ஒரு தைரியம் வர மாதிரி எடுத்து யோசிக்கும், அந்த வித்தியாசமா சந்தோஷம். வசனங்களை தியானிக்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது. வசனங்களை யோசிக்கும் போது, அனைவருக்கு ஜெபிக்கின்ற போது இனம் புரியாத ஒரு சந்தோஷம் தேவன் கொடுக்கிறார். அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே நமக்கு நன்மை உண்டாக்கத்தான் தேவன் செய்கிறார். கட்டளைகளையும் நம்மள வேதனைப்படுத்துவது கிடையாது. கட்டளை என்பது அவங்க எதை வேதனைப்படுத்துகிறார் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வேதனை கொடுத்தார் நம்ம யோசித்து பாருங்க. எதுவுமே நம்ம தேவன் வேதனைப்படுத்த அல்ல. அதனால் நம் வாழ்க்கையில் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். வாசிக்க தொடர்ந்தது எரேமியா, சீக்கிரமாக 8ஆம் அதிகாரம் 8 வாசிக்க. நாங்கள் ஞானிகள் என்றும் கர்த்தருடைய வேதம் எங்கிலும் இருக்கிறது என்றும் நீங்கள் சொல்லுகிறது எப்படி? நாங்கள் ஞானிகள் என்றும் கர்த்தருடைய வேதம் எங்களிலே இருக்கிறது என்று சொல்லுகிறது எப்படி? நாளைக்கு தெரியுது காலம், இந்த ஞானிக்கு தெரியுது. நாளைக்கு தெரிகிறது, நாளைக்கு தெரிகிறது. தலைவிழா குருவிக்கு தெரிகிறது, இந்த ஞானிக்கு தெரியல. யாருக்கு தெரியலங்க? யாருக்கு தெரியல? எங்க சொல்லுகிறார், அது படிக்க நாங்கள் ஞானிகள் என்றும் கர்த்தருடைய வேதம் எங்களிடத்தில் இருக்கிறது. பார்த்தீங்களா? கையில இருக்கு ஞானி. இரண்டாவது ஞானி கர்த்தருடைய வேதமா கையில இருக்கு. நிறைய பைபிள் தெரியுங்களா? இருக்காமா? இருக்காமா பைபிள்? எடுத்துட்டீங்க இங்க இங்க இருக்கு. வேதம் கையில் இருக்கு. அதுக்கு
தேவன் தூரம் அல்ல. எங்க இருக்கிறாருங்க? எங்க இருக்கிறாரு சொல்லுங்க. எங்க வேதம் கண்ட்ரோல்ல இருக்குது. கடவுள் இருக்கிறாரு, உங்க கண்ட்ரோல்ல இருக்கிறாரு, உங்க கைகள்ல இருக்கிறாரு. கைகளை வச்சு தேடிட்டு இல்லைங்களா? நம்மளுக்கு ஒரு சில பொருளா பார்த்தா கண்ணாடி பாக்கெட் வச்சு நம்ம கண்ணாடியே தேடு. வேதம் கையில் இருக்கிறது. வேதத்தை அறிகிற ஞானினா வேதம் என்னவென்று தெரியும் எனக்கு நல்லா. ஆனா காலம் நேரம் அறியாமலோ இருக்குது. இந்த காலத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும்? இதையெல்லாம் உலகத்தில் தேவன் சொன்னபடி நடக்கிறது. இந்த காலத்தில் நான் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும், எவ்வளவு தேவனுக்குள்ளாக நாம் ஐக்கியம் கொள்ள வேண்டும், எப்படி குடும்பத்தை கர்த்தருக்கு வழிநடத்த வேண்டும், எப்படி நாம் இருக்க வேண்டும் என்கிற அந்த நேரத்தை நாம் பயன்படுத்தாமல் போய்விட்டால் தலைவனால் குருவிக்கு தெரிகிறது, கொக்குக்கு தெரிகிறது, நாளைக்கு தெரிகிறது. ஞானி கையில எழுத்து, வேத எழுத்து கையில் இருக்கிறது, ஆனா தெரியவில்லை. படிக்கமா முடிச்சேன். வேதம் எங்களிடத்தில் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லுகிறது எப்படி? மெய்யாகவே இதோ வேதபாரகரின் கள்ள எழுத்தாணி அதை அபத்தமாக்குகிறது. நீங்க பார்க்கிறோம், வேதப்பாவுடைய கள்ள எழுத்தாணி நம்மளுங்க இது வந்து பொய்யாயிடுச்சு. செய்யுது இது வந்து இதெல்லாம் சும்மாங்க. ஒரு பாட்டு ஒரு பிரசங்க, இவருடைய வேலை பிரசங்கம் பண்றாரு. இந்த காலத்துல போய் இதெல்லாம் எந்த காலத்துல? இந்த காலத்துல இருந்து கல்ல எழுத்து போடுங்க. இதெல்லாம் போய் அதெல்லாம் கிடையாது. பைபிள்லாம் சொல்றது அவன் நியாயம் என்ன கிடையாது. யாருக்கு நன்மைக்காக இதை கொடுத்தார்? எனக்கு நன்மை உண்டாக, என் குடும்பம் பாதுகாக்க, என் பிள்ளைகள் பாதுகாக்க, போக்குவரவை கத்தர் பாதுகாக்க, விருதமாக எழுதுகிற ஆயுதம் வாய்க்காமல் பாதுகாக்கும்படியாக நமக்கு நன்மை உண்டாக கரங்களிலே கொடுத்திருக்கிறார். இதை நாம் விலகிக் கொள்ளாமலே நேரம் காலம் போயிட்டு கடைசியாக ஒரு வசனம் வாசிப்போம். எரேமியா 9ஆம் அதிகாரம் 23 வாசிக்கிறேன். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்டுகிறது. நம்ம ஞானத்தையோ நம் பலத்தையோ நம் ஐஸ்வர்யத்தை மேன்மை பாராட்ட என்ன உணர்ந்திருக்கீங்களா? எதை பத்தி பேசுங்க? யாரை பத்தி பேசுறோமோ? ஆண்டவரை பத்தி பேசுறோம். யார் பேச முடியுங்க? உணர்ந்தவங்க தான் பேச முடியும். யார் தான் பேச முடியுங்க? உணராத நம்மளுடைய பேச முடியாது. அவர் யார்? அவர் கிருபை உள்ளவரும் நீதி உள்ளவரும். கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர், கிருபையும் நீதியையும் நியாயத்தையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்டுகிறது. அறிஞ்சிருக்கிறோமா? உணர்ந்துதான் மேன்மை பாராட்ட முடியும். கர்த்தர் மெய்ப்பராய் இருக்கிறார், நாம் தாழ்ச்சி அடைய மேன்மை பாராட்ட முடியும். அவர் உணராம, அவர் அறியாமல் அவரை பத்தி பேசுவேன், என் படத்தை பத்தி பேசுவேன், என் ஞானத்தை பத்தி பேசுவேன், என்னுடைய சமத்தை பத்தி பேசுவேன், என் அந்தஸ்தை பத்தி பேசுவேன், என் கோத்திரத்தை பத்தி பேசுவேன், என்னுடைய ஜாதியை பத்தி பேசுவேன், என் உறவை பத்தி பேசுவேன். நம்முடைய நேர காலம் யாரை பத்தி பேசிட்டு இருக்கிறோமோ இதுதான் போயிட்டு. நான் உணர்ந்தால், நான் அவரை அறிந்தால் அவரை குறித்தே நான் பேசுவேன். நீங்க உணர்ந்தீங்கன்னா யாரை பத்தி பேசுவீங்க? தேவனை குறித்து பேசுவீங்க. நீங்க அவரை அறிந்திருந்தா காரணம் என்ன? பறவைகள் அவருடைய காலத்தையும் நேரத்தையும் அறிந்திருக்கிறது. என் ஜனமோ காலத்தையும் அறியல, நேரத்தையும் அறியல. அவரை பற்றி நாம் உணராதபடி இருந்தால் எப்படி நம்பி பாராட்ட முடியும்? நம்முடைய பேச்சிலேயே தேவன் நம்மோடு கூட இருப்பதை புரிந்து கொள்ளலாம். நம்முடைய செயலையே நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருப்பதையும் தெரிந்து கொள்ள முடியும். அதனால் இன்றைக்கு தேவன் சொல்கிற ஒரு காரியம், நாம் தேவ சாயலாக மாற வைக்கப்பட்டிருக்கிறோம். வானவர் சாயல் நமக்கு அவசியம். அதனால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாக எதை யோசிக்க வேண்டும்? வானத்துக்குரிய மேன்மையான தெய்வத்தை யோசிக்க வேண்டும். காரணம் என்ன? அவர் இங்கு இல்லை.
இதோ நான் போகிறேன் மறுபடியும் வருவேன் சொல்லிதான் போயிருக்கிறார். அவர் வரைக்குமான அடையாளம் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு அடையாளம் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? இன்றைக்கு பார்க்கிற ஒவ்வொன்றும் வந்து வேதத்தில் சொல்லப்பட்ட அடையாளங்கள். அதனால் இன்றைக்கு நாம் காலத்தையும் நேரத்தையும் உணர்ந்து தேவனை ஆராதிக்கிறோம். அவையெல்லாம் நமக்கு எது கொடுக்கும்? நன்மைதான் உண்டாகும். அதாவது அவருக்காக செலவிடுகிற நேரமும் நீங்க நஷ்டமென்று நீங்க தேவனுக்கு கொடுக்கிற நேரம் ஒன்றும் நஷ்டம் தெரிஞ்சுக்கங்க. தேவன் ஒருவருக்கும் கடனாளி கிடையவே கிடையாது. அவருக்காக நம் நேரத்தை நம் காலத்தை நம்முடைய வாழ்க்கையை கொடுப்பதனால யாருக்கும் எந்த நஷ்டமும் கிடையாது, நன்மைதான் உண்டாகும். நாம் ஒப்பு கொடுப்போம். சாயலை மாறுவதற்கு பிரயாசப்படுவோம். யார் மாற முடியும்? அவரை உணர்ந்து அவரை அறிந்தவர்கள் தான் மாற முடியும். உணர அறிய நம் கையிலே வேதம் இருக்கிறது. நம்முடைய திறமை அல்ல, நம்முடைய ஞானம் அல்ல, நம்முடைய தகுதி அல்ல. இதை எல்லாவற்றையும் தேவ சமூகத்திலே கொடுத்துவிட்டு இதை அறிவோம். அவர் சாயலாய் மாறும்போது எல்லா நன்மையும் கிருபையும் என்னை தொடர நாம் கண்களை கொடுக்கிறோம். நாளை முதல் தகவலால் குருவி காலத்தையும் நேரத்தையும் அறிந்திருக்கிறது. என் ஜனமோ, ஞானம் பெற்ற என் ஜனமோ, தேவனை அறிகின்ற என் ஜனமோ, தேவனை உணர்ந்த ஜனமோ அறியாமல் இருக்கிறார்கள் என்கிற ஒரு அபய குரல் கேட்கிறது. ஒரு வேதனை குரல் கேட்கிறது. என் ஜனம் என் சாயல், என் சாயல் மாணவர் சாயலை அணிவோம் என்று பவுல் சொல்வது போல ஆண்டவரே நாங்கள் உன் தன்மையை மாற அந்த உணர்வையும் ஆண்டவரே அந்த அறிவையும் இந்த தருபடியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இவையெல்லாம் போதனைகளும் கட்டளைகளும் கற்பனைகளும் எங்களுக்கு நன்மைக்கே அன்றி தீமைக்கல்ல. தீமைகளை நன்மையாக மாற்றுவீர் ஆண்டவரே. துன்பங்களை இன்பமாக மாற்றுவீர், பலவீனங்களை பலமாய் மாற்றுவீர், நன்மையை தொடர்ந்து கொடுப்பீர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கர்த்தர் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். God bless you.